தமிழ் கழுகு 80 தொகுதிகளில் ஆபரேஷனை தொடங்க தைலாபுரம் டாக்டர் உத்தரவு போட்டிருக்காராம். திமுக அதிமுகன்னு எல்லா கட்சிகளும் 2026 தேர்தலுக்கு இப்பவே குழுக்கள் அமைச்சு தயாராகி வர்ற நிலையில சமீபத்துல தைலாபுரம் தோட்டத்துல பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில ஒரு ரகசிய கூட்டம் நடந்திருக்கு. அதுல பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்துகிட்டாங்க. அந்த கூட்டத்தோட முடிவுல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகள்ல இருந்து பாமகவுக்கு பாசிட்டிவான 80 தொகுதிகளை டிக் அடிச்சிருக்கிறாங்க. இதுல பாமக ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி ஜஸ்ட் மிஸ்ல வெற்றி நழுவிய தொகுதின்னு பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல முதற்கட்டமா 40 தொகுதிகளை எடுத்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை செயல்பாடுகள் திருப்தி இல்லைன்னா அவங்கள உடனடியா மாத்திட்டு புதிய நிர்வாகிகளை நியமிக்க உத்தரவிட்டிருக்காராம். 40 தொகுதிகள்ல இப்பவே பிரச்சாரத்தை தொடங்க உத்தரவிட்டு இருக்காராம் டாக்டர். 2026ல எந்த கூட்டணிக்கு போனாலும் இதுல இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு வரணும்னோ அதுக்கு ஏத்த மாதிரி தொகுதியை பக்காவா ரெடி பண்ணவும் முடிவு செஞ்சிருக்காங்களாம். புசி ஆனந்தோட சிண்டிகேட்டா மாறுதா தமிழக வெற்றி கழகம். சீக்கிரமே தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவிருக்கான். குற்ற பின்னணி இல்லாதவங்களுக்கு பொறுப்புன்னு விஜய் அறிவிச்சிருந்த நிலையில அதுக்கான தேடலை தீவிரப்படுத்தி இருக்கு தாவேக. ஆனா இங்கதான் கட்சியில சிக்கலே ஏற்பட்டிருக்கான். நியமிக்கப்படவிருக்கிற பொறுப்பாளர்கள்ல 90% பேர் புசி ஆனந்தோட ஆதரவாளர்களாம். விஜய்க்கு எப்படி புசி ஆனந்தோ அது போல புசிக்கு ஆதரவா இருக்கிறவங்களை தான் பொறுப்பாளர்களா நியமிக்கிறாராம் புசி ஆனந்த். தன்னை மீறி தலைவரை யாரும் அணுகக்கூடாது அப்படிங்கிறதுல புசி ஆனந்த் உறுதியா இருக்கிறதோட வெளிப்பாடுதான் தன்னோட ஆதரவாளர்களுக்கு பொறுப்பு வழங்கி இருக்கிறதுன்னு புசி ஆனந்த் மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க நண்பா நண்பி. புதுச்சேரியில சரிவை சமாளிக்க பணக்கார வாரிச களமிறக்குதான் பாஜக. புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு இப்ப நடைபெற்று வருது. இந்த கூட்டணி அரசு பொறுப்பேற்றுக்கிட்டதுல இருந்து அமைச்சர் இலாக்காக்கள் ஒதுக்குறதுல சிக்கல், தொகுதி நிதி ஒதுக்கலன்னு குற்றச்சாட்டு, வாரிய தலைவர் பதவி வழங்குவதுன்னு பல முரண்பாடுகள் கூட்டணிக்குள்ள இருந்து வருது. இந்த நிலையில நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜக கூட்டணியில போட்டியிட்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும் படு தோல்வி அடைஞ்சாரு. பாஜக தோல்விக்கு முதல்வர் ரங்கசாமி தான் காரணம்னு விமர்சனங்களை பாஜக தரப்பு முன்வச்சு பிரச்சனையை டெல்லி வரைக்கும் கொண்டு போனாங்க. ஆனா டெல்லி 2026லயும் கூட்டணி தொடரும்னு அறிவிக்க அதிருப்தி எம்எல்ஏக்கள் பின்வாங்கினாங்க. இந்த நிலையில லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டினை களமிறக்க திட்டமிட்டு வருதாம் பாஜக. பாஜகவுக்கு பாண்டிச்சேரியில செல்வாக்கு இல்லைன்னு விமர்சனங்கள் வந்த நிலையில பணக்கார வாரிசை இறக்கி பலத்தை நிரூபிக்க தீவிரமா வேலைகளை தொடங்கி இருக்காம் புதுச்சேரி பாஜக. தீபாவளிக்கு தன்னோட லிமிட்ல உள்ள காவல்துறை அதிகாரிகள் கிட்டயே வசூல் வேட்டை நடத்தியும் அதை தராதவங்களுக்கு கொடைச்சலும் தராரா பிரபல காமெடியின் பெயர் கொண்ட துணை ஆணையர். வடசென்னை ஏரியாவை சேர்ந்த துணை ஆணையர் ஒருத்தர் தீபாவளிக்கு அவரோட காவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர்களும் தலா 1 பவுன் தரணும்னு உத்தரவு போட்டு சில பேர்கிட்ட வசூலிக்கவும் செஞ்சிருக்காரு. அவர் கேட்டதை யார் யார் தரலையோ அவங்க ஸ்டேஷனுக்கு போய் ஆய்வுங்கிற பேர்ல அழுத்தம் கொடுத்து ஒருமையில பேசியிருக்காரு. ஆய்வுக்கு போறதுலயும் 25,000 ரூபாய்க்கு கவர் இல்லைன்னா எரிஞ்சு விழுறது, டார்கெட் பண்ணி பழி வாங்குறதுன்னு கடுகெடுக்கிறாராம். இது மட்டும் இல்லாம பப்ளிக் புகார் தர்றவங்கன்னு யாரையும் மதிக்காம நடந்துக்கிறதுன்னு புகார்களை முன்வைக்கிறாங்க அந்த காவல் மாவட்ட காக்கிகள். இது இன்னும் மேலிடத்துக்கு தெரியாததுனால தான் இப்படி நடந்துக்கிறாரு. சீக்கிரமே உயரதிகாரிகளுக்கு தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு புலம்புறாங்களாம் காவல்துறையினர். நியூஸ் தமிழ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.